Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டிடியூட். வெல்கம் யூ ஆல். ஆக்சுவலா நீங்க ஸ்டூடண்ட்ஸ்ட்ட போய் நீங்க உங்களோட ட்ரீம் காலேஜ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எய்ம்ஸ், ஜிப்மர்ன்னு சொல்லுவாங்க. அதே தமிழ்நாடு லெவல்ல பார்த்தீங்கன்னா, எம்எம்சி சொல்லுவாங்க. கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். அ அதே பிரைவேட் காலேஜ்ல ஒண்ண சொன்னீங்கன்னா, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஹெச்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹெச்டில வந்து என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒன். இப்போ நம்ம அந்த பிஹெச்டி காலேஜ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபீ டீடைல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஃபீ டீடைல்ஸ் என்னன்னு. ஸோ அதை பத்திய ஒரு அப்டேட் அண்ட் ஆல்சோ கட் ஆஃப் ரேங்க் as well as கட் ஆஃப் ஸ்கோர், எந்த ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு இந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணீங்க. ஸோ அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இதை தொடர்ந்து பிஹெச்டியை தொடர்ந்து திருச்சி எஸ்ஆர்எம், வேலம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் வந்து அதனுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பி கனெக்டட் வித் அஸ். பிஎஸ்ஜி அப்படின்னா என்ன சார்னா, பீலமேடு சமநாயுடு கோவிந்தசாமி அப்படிங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன். ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் எம்பிபிஎஸ் காலேஜ் மட்டும் இல்லை, இவங்க இன்ஜினியரிங் காலேஜஸும் வந்து வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ வெரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு குரூப். எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன பார்த்தீங்கன்னா 1985. ஸோ 35 இயர்ஸ் ஓல்டான ஒரு இன்ஸ்டியூட். அண்ட் சீட்ஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 150. இந்த வருஷம் நம்ம 100 சீட்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டேண்டமௌண்டா யூ வில் கெட் 250 சீட்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய எஸ்டிமேஷன். ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செர்டைன் சீட்ஸ் இவங்க ப்ரைவேட்டுங்கிறதுனால செர்டைன் சீட்ஸை கவர்மெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணிடணும். அது எவ்வளோ சீட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 65%. தட் இஸ் லாஸ்ட் இயர் வந்து 97 சீட்ஸ் அவுட் ஆஃப் 150 வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஒரு 100 ஆட் ஆனுச்சுன்னா இன்னும் ஒரு 65 ஆட் ஆகும். ஸோ 65 சீட்ஸ் ஆட் ஆனுச்சுன்னா 162 சீட்ஸ் வரும். இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53 சீட்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருந்தாங்க. பட் எஸ், இந்த வருஷம் ஒரு 100 சீட்ஸ் ஆட் ஆகும்போது அதில் ஒரு 35 சீட்ஸ் என்ன ஆகும், இதோட மேனேஜ்மெண்ட்டோட ஆட் ஆகிடும். மேனேஜ்மெண்ட் கம் என்ஆர்ஐ ரெண்டுமே சேர்த்து. ஸோ 88 சீட்ஸ் ஆகிடும். இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அதனுடைய ஃபீ டீடைல்ஸ் பார்ப்போம். கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோனா 4.5 lakhs பெர் இயர். இது மட்டும்தான் ஃபீஸா சார் அப்படின்னா, இன் அடிஷன் அதர் எக்ஸ்பென்சஸும் இருக்கும், அதர் சார்ஜஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா லேபரட்டரி ஃபீ அண்ட் ஆல்சோ லைப்ரரி ஃபீ அண்ட் புக் ஃபீ அதெல்லாம் வரும். அண்ட் ஹியர் யூ கேன் சி த ஹாஸ்டல் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2 lakhs பெர் இயர். ஸோ இதையும் சேர்த்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 7 to 8 lakhs வந்துடும். இது வந்து நார்மலாக இருக்கிறது. அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் 1 lakh வரலாம். ஸோ 8 to 9 இதுதான் வந்து இதனுடைய பேண்ட் வித். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.5 lakhs பெர் இயர் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. இன் அடிஷன் டு தட் ஹாஸ்டல் ஃபீ நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு நியர்லி 16 to 17 lakhs வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 23.5 lakhs பெர் இயர். ஸோ 23.5 அதோட இருக்க போகிறதுல ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27 lakhs வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபீ ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டியில். அண்டு இந்த வருஷத்தினுடைய அப்டேட்டை நம்ம வந்து ஃபீ வந்து நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸில் நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா யூ கேன் கெட் த டீடைல்ஸ். இப்போ பிஹெச்டி காலேஜினுடைய வேகன்சி டீடைல்ஸ். ஆக்சுவலாக பிஹெச்டி காலேஜ்னு ஒரு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது இந்த வருஷம் 2020 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கட் ஆஃப் ரேங்கை வந்து பார்த்துருவோம். ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் ரேங்க் இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இந்த 97 சீட்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த 97 சீட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் வந்து என்ன கம்யூனிட்டி ரேங்க்குக்கு ஒவ்வொரு கேட்டகரிலையும் கிடைச்சதுன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே வேக்கன்ட் சீட்ஸை பற்றி நான் சொல்கிறேன், டே 1 கவுன்சிலிங்கை பற்றி. ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்கு 1508லேருந்து 1650 வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங்காக கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 576. பிசியை பொறுத்த வரைக்கும் 1403 கம்யூனிட்டி ரேங்க் இது. 2470 அந்த ரேங்க் வரைக்கும்
பிசி கம்யூனிட்டியில் இருந்தீங்க, பிசி கம்யூனிட்டி ரேங்க் இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் தி சீட். 559 வந்து கட் ஆஃப். பிசி முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் 133லேருந்து 143 அந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதனுடைய மார்க் என்ன கட் ஆஃப் மார்க் வரும்னா 529. எம்பிசி டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 737லேருந்து 796 வரைக்கும் கிடைச்சிருக்கலாம். ஸோ இந்த வருஷம் மார்க் கட் ஆஃப் மார்க் என்னன்னா 522 அரௌண்ட். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 529லேருந்து 543 ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்ல கிடைக்கும். ஸோ 443 வந்து இந்த வருஷம் அதனுடைய மார்க். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சீட்ஸ் வந்து இருக்கு. 93லேருந்து 99. ஸோ அந்த ரேங்க் இருந்தால் 373 மார்க்ஸ். அங்கே வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34. இதில் வந்து எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு 50 ரேங்க்குள்ள யார் பேமெண்ட் கட்டக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அரௌண்ட் 320 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் பெட்டர் சான்ஸ் டு கெட் தி சீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி சார், என்ன சார் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த வருஷத்தில் ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கட் ஆஃப் கம்யூனிட்டி ரேங்க் பார்த்துட்டீங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான வேகன்சி பொசிஷனை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணதை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து 7.5% ரிசர்வேஷன் வந்துச்சு இல்லையா? அந்த ரிசர்வேஷனில் வந்து எத்தனை சீட்ஸ் வந்து பிஎஸ்ஜிலேருந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? ஹியர் 4 சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிருக்கு. ரிமைனிங் 3 சீட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஃபில்அப் ஆகிருக்கு. ஸோ 90 சீட்ஸ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து டே 1 கவுன்சிலிங்கில் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, அனீஷ் அப்படிங்கிற பையன் வந்து 632. இவனுக்கு வந்து எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே ஓப்பனில் இருக்குது. ஸ்டில் ஹீ செலக்டட் பிஎஸ்ஜி. ஸோ அப்போ ஒரு சீட் வந்து ஃபில்அப் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா 89 சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் உள்ளதில் சீட்ஸ் வேகன்சி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேவுக்கு முன்னாடியே கொடுத்தது. ஸோ ஆக்சுவலாக இந்த பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருஷம் வந்து 100 சீட்ஸ் ஆட் ஆனிச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்படி ஆட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்ஸ் இங்கே என்ன காட்டியிருக்கணும் 162. பட் எஸ் இங்கே எவ்வளோ காட்டியிருக்கு 90. அப்போ இன்னும் வந்து அந்த பர்மிஷன் அப்ரூவல் ஆகலையோ, இன்னும் வந்து இதில் இருக்கோ ஸ்டாண்ட் அலோனில் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை தான் நான் ஒரு முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த 90 சீட்ஸில் ஒரு சீட் வந்து புக் ஆயிடுச்சு. ஆனிஷ் வந்து இது பண்ணதுனால மீதி வந்து இப்போ டே 1க்கு அப்புறம் 89 சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கு. ஸோ அந்த சீட்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து நீங்கள் இந்த ரேங்க் உள்ள இருக்கும் பட்சத்தில் இந்த 90 சீட்ஸ் அந்த கிடைக்கும். அதே இன்னும் ஒரு 65 சீட்ஸ் இருக்கு இல்லையா? தட் இஸ் அடிஷன் ஆஃப் 100 சீட்ஸ் வந்து அப்ரூவல் இதை ஃபைனலைஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரேங்க் வந்து கூடுதலாக ஆனால் கூட அல்லது கட் ஆஃப் மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம திருச்சி எஸ்ஆர்எம் as well as வேலம்மாள் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே கைஸ், see you in next video. Thank you.